சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன். எஸ், பிரபு ஆர்கனைசேஷன்ஸ். நீங்க யார் பேசுறது? என்ன விஷயமா பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, அவரோட செக்ரட்டரிகிட்டே கொடுக்கிறேன், அவர்கிட்டே பேசுங்கோ. ப்ளீஸ் ஹோல்ட் தி லைன். ஹலோ, ராவ் ஸ்பீக்கிங். மிஸ்டர் பிரபு இஸ் நாட் இன் ஸ்டேஷன். நீங்க யார்? உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? ரிலேட்டிவ்? அநேகமாக மத்தியான பிளேன்லே வரணும். 2 மணிக்கு மேலே வீட்டுக்கு போன் பண்ணி பாருங்களேன். அந்த பெரிய பங்களாவின் ஆதரவமற்ற தனிமையில் அந்த ஹாலில் உள்ள டெலிபோன் மணி வெகு நேரமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. வெளியே வெயில் அழகாக காய்கிறது. வெகு தொலைவில் காம்பவுண்ட் ஓரமாக உள்ள புல் தரைக்கு ரப்பர் குழாய் மூலம் அந்த தோட்டக்காரன் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருக்கிறான். டெலிபோன் சத்தம் காதில் விழ முடியாத அளவுக்கு தள்ளி இருக்கிற பிள்கட்டு தாழ்வாரத்தில் வீட்டு வேலைக்காரர்கள் சிலரும் சமையற்காரியும் உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டு எஜமானி பத்மா மாடியில் ஏர்கண்டிஷன் செய்யப்பட்ட தனியறையில் அமர்ந்து மத்தியான சாப்பாட்டுக்குப் பிறகு வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கிறாள். ரேடியோனில் சினிமா பாட்டு கேட்கிறது. ஹாலில் டெலிபோன் மணி வெகு நேரமாய் அடித்துக் கொண்டிருக்கிறது. அதோ காம்பவுண்டில் ஒரு பெரிய கார் நுழைந்து வருகிறது. சனிக்கிழமை ஆதலால் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போய் காலேஜிலிருந்து திரும்பி வருகிற மஞ்சுளா காரிலிருந்து இறங்கியதும் டெலிபோன் மணி அடிப்பதைக் கேட்டு ஹாலுக்குள் சற்று வேகமாய் நடந்து வருகிறாள். எங்கே, யாருமே இல்லையா? எல்லாருமா தொலைஞ்சாங்க என்பது மாதிரி ஒரு பார்வையுடன் ஓடி ரிசீவரை எடுக்கிறாள். ஆமாம், மிஸ்டர் பிரபு வீடுதான். நீங்க யார் பேசுறது? அப்பா வேணுமா? ஐ டோன்ட் நோ. ஒரு நிமிஷம் இருங்கோ, கேட்டுச் சொல்றேன். டெலிபோனுக்கு பக்கத்தில் ரிசீவரை வைத்துவிட்டு அம்மா அம்மா என்று அழைத்தவாறு மாடிப்படியே 2 படிகளாக தாவி ஓடுகிறாள். மாடி அறை கதவை திறந்தவுடன் உள்ளே இருந்து சினிமா பாட்டு கேட்கிறது. அம்மா, அப்பா எங்கே 2 நாளாகக் காணோம்? காலையிலே வந்தாரா? யாரோ கங்காவாம். அவரோட பேசணுமாம். ஆபீஸிலே இருப்பாரா? காலையிலேதான் டெலிபோன் வந்தது பெங்களூர்லேருந்து. ஏர்போர்ட்டுக்கு வண்டி போயிருக்கு. எப்போ போனார், எதுக்கு போனான்னு யாருக்கு தெரியும்? பெங்களூர்லே இப்போ ரேஸ் சீசனா? சரி சரி, ஆபீஸுக்கு போன் பண்ணி அந்த ராவை கேட்கச் சொல்லு. என்னத்துக்கு வீட்டுக்கு போன் பண்றாங்க? மஞ்சுளா கதவை அடைத்ததும் சினிமா பாட்டு வெளியே வராமல் அறைக்குள்ளேயே அமுங்குகிறது. மாடிப்படியில் மழமழவென்றிருக்கும் மரத்தலான கைப்பிடிக்கட்டையில் உள்ளங்கியை அழுத்தி கிரீச்சென்று இழைத்தவாறு சரசரவென்று மாடிப்படிகளில் இறங்கி வந்து ரிசீவரை எடுத்து பேசுகிறாள் மஞ்சு. நீங்க என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? நான் அவரோட டாக்டர். ஆபீஸ் விஷயம்னா இன்னைக்கு பார்க்க முடியாது. மிஸ்டர் ராவ்னு அப்பாவோட செக்ரட்டரி ஆபீஸ்லே இருப்பார். யூ டாக் டு ஹிம் ஹூட்? எஸ், யூ ஆர் ரைட். ஹி இஸ் நாட் இன் ஸ்டேஷன். மத்தியானம் 3 மணிக்கு மேலே போன் பண்ணுங்கோ. ப்ளீஸ் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், ஹி இஸ் கம்மிங். அந்த காம்பவுண்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்த சின்ன காருக்கு இடம் விடுவதற்காக போர்டிகோவில் இருந்த பெரிய கார் நகர்ந்து ஷெட்டுக்குள் போகிறது. இந்த காலத்து கல்லூரி மாணவர்கள் மாதிரி உடையும் தோற்றமும் கொண்டு புகைத்துக் கொண்டிருந்த சிகரெட்டை காரிலிருந்து இறங்கியவுடன் கீழே போட்டு ஷூஸ் அணிந்த பாதத்தால் தேய்த்து நசுக்கிய வாழ்திரை வந்து நிற்கும் மகளை பார்க்கிறார் அந்த பிரபு. ஓ, திஸ் இஸ் ஆஃபுல். பெங்களூர்லே கிளைமேட் எப்படி இருக்கு தெரியுமா? நெக்ஸ்ட் டைம் நீயும் வா. சும்மா ஒரு வீக்கெண்டுக்கு போகலாமே. உங்களுடையா? நல்லா அனுப்புவாங்களே அம்மா. ஒய், என்னோட அனுப்ப மாட்டாளாமா? அப்போ அவளை கூட்டிக்கினு போவச் சொல்லு. மஞ்சு, யூ டூ ஒன் திங். அடுத்த சனி ஞாயிறிலே உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போவச் சொல்லு பெங்களூருக்கு. இட் இஸ் வண்டர்ஃபுல். நானும் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்னும் முடியாது. எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன அப்பா? ஜாலி. எக்ஸாமா, பிசினஸா? ஒன்னும் கிடையாது. சரி சரி, உங்களுக்கு போன் கால் வந்திருக்கு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டிருக்காங்க. யாரோ கங்காவாம். கங்காவா என்று நெற்றியே சொரிந்தவாறே அவர் டெலிபோன் அருகே செல்ல மஞ்சு உள்ளே போகிறாள். காரிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்துக்கொண்டு மாடியில் இன்னொரு புறம் இருக்கும் அவருடைய அறைக்குப் போகிறான். டிரைவர். எஸ். பிரபு ஹியர். எனக்கு ஒண்ணுமே பேச முடியலே. தொண்டை அடைக்கிறது. கண்ணிலே தண்ணி பொங்கி பொங்கி வருது. ஹலோ ஹலோ ன்னு அவன் குரல் என் காதை குடையறது. ஹலோ, நான் கங்கா பேசறேன்னு சொல்லபோது என் குரல் நடுங்கறது. கங்காவா? எந்த கங்கா? வாட் நம்பர் டு யூ வாண்ட் ப்ளீஸ்? இந்த நம்பர்தான். இது ராங் நம்பர் கால் இல்லே. உங்களுக்கு என்னை தெரியும். நாட் மை நேம்.
பேரைச் சொன்னால் தெரியாது. நேரிலே பார்த்தால் தெரியும். ஓ, அந்த ஓவுக்குத்தான் எவ்வளவு அர்த்தம். அதில் ஒரு மாமாங்க கால சரித்திரமேன் தலைவிதி முழுக்கவுமேனா அடங்கியிருக்கு. அவனுக்கு என்னை தெரிஞ்சுட்டுதா? நான் யானு அடையாளம் கண்டு பிடிச்சுட்டானா? அவன் மனசிலே அந்த சாயங்காலம் தெரியறதா? என் முகம் தெரியறதா? என்ன விஷயமா என்னை பார்க்கணும்னு அவன் இப்போ கேட்கறான். நான் என்ன விஷயம்னு சொல்லுவேன். அவன் என்னை யாருன்னு இன்னும் புரிஞ்சுக்கலையோ? இல்லாட்டா புரிஞ்சுண்டுதான் கேட்கறானோ? புரிஞ்சுண்டதா காட்டிக்க வேண்டாம்னு நினைச்சு கேட்கறானோ? நான் என்னோட பதட்டத்தையும் நடுக்கத்தையும் கட்டுப்படுத்திண்டு நிதானமா பேசறேன். சாதாரணமா பேசறேன். ரொம்ப சௌஜன்யமா சொந்தத்தோட பேசணும்னு பேசறேன். என்ன விஷயம்னு டெலிபோன்லே சொல்லிடற மாதிரி மேட்டர் இஸ் நாட் சோ சிம்பிள். சாதாரணமான விஷயம் இல்லே. நான் உங்களை மீட் பண்றதே ஒரு முக்கியமான விஷயம். என்னை பார்த்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு புரியும். உங்க பேர் கூட எனக்கு நேத்திக்குத்தான் தெரியும். ஆனா உங்களை எனக்கு நன்னா தெரியும். நாம 2 பேரும் 12 வருஷத்துக்கு முந்தி சந்திச்சு இருக்கோம். ஒரு நாள் மழை பெய்யச்சே சாயங்காலம் எங்க காலேஜ் வாசல்லே பஸ் ஸ்டாண்டிலே ஞாபகம் இருக்கா? ஹலோ ஹலோ, டு யூ ஹியர் மீ? இம் இம் நோ. நான் சொல்லச் சொல்ல கேட்டுண்டு இருக்கிற பாவனையிலே வந்த சத்தம் திடீர்னு நின்னு போயிடவே அவன் கேட்கனோ இல்லையோங்கற சந்தேகத்திலே நான் கத்தறேன். டு யூ ஹியர் மீ? எஸ், ஐ ஹியர் யூ. அவன் குரல் திடீர்னு தடிச்சு போய் அடைச்சுண்டு கம்மி போன மாதிரி கேட்கறது. நீங்க என்னை உங்க கார்லே ஏத்திண்டு போனேள். ஞாபகம் இருக்கா? ஐலண்ட் கிரவுண்டுக்கு போனோம். அதுக்கு ஐலண்ட் கிரவுண்டுன்னு பேருன்னு தெரியறதுக்கு எனக்கு அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப உங்களை பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியுமாங்கிறது கூட எனக்கு சந்தேகம்தான். அந்த கார் தான் எனக்கு அடையாளம். ஆனா அதுக்கப்புறம் அந்த காரை நான் பார்க்கவே இல்லை. எதுக்கு பார்க்கணும்? அவசியம் இல்லை. ஐ ஹாவ் நெவர் bothered to see either you or your car. ஆனா இப்ப அவசியமா உங்களை நான் மீட் பண்ணி ஆகணும். உன் பேர் கங்காவா? நு. அவன் பெருமூச்சு விடறது பாம்பு சீரின மாதிரி என் காதை பொசுக்கிறது. அவன் கண் பாம்பு மாதிரியோ மயில் மாதிரியோ பக்கவாட்டிலே இருந்து பாக்கறச்சே அன்னிக்கு. அந்த இருட்டிலே மங்கின வெளிச்சத்திலே தெரிஞ்சது. அது அப்படியே இப்ப என் மனசிலே தெரியறது. இதோ அந்த மேசை மேலே அவனோட கம்பெனி எம்ப்ளாயீஸ் ரிக்ரியேஷன் கிளப் ஆண்டு மலரிலே வெளியாகி இருக்கிற அவனோட படம் இதோ சில பக்கங்களை புரட்டின உடனே தெரியறது. அதுக்கு கீழே இவன் பேரும் போட்டிருக்கு. இந்த பேரை படிச்சோ இந்த படத்தை பார்த்தோ நான் இவனை கண்டுபிடிச்சுடலே. இது அவன் தானோ தெரிஞ்ச பிறகு அந்த கண்ணுலே அந்த சர்ப்பம் தெரியறதே. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ நான் யாருன்னு தெரியறதா? என்ன கேட்டாலும் அவன் தன்னை கமிட் பண்ணிக்க மாட்டேங்கறன். அவன் பேசறதிலிருந்து ஒரு பிடியும் கிடைக்கலே. அவன் அதிகமா பேசற பேச்சே இம் 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 தான். இந்த மாதிரி அவன் எத்தனை பார்த்திருக்கானோ? எத்தனை பேர் இவனை நம்பி இவனுக்கு போன் பண்ணி ஏமாந்திருக்காளோன்னு நினைச்சுண்டு நான் உதட்டை கடிச்சுக்கறேன். 2 பேருக்கும் நடுவிலே இந்த மௌனம் ஒரு சம்பாஷணை மாதிரி நீடிக்கிறது. டக்னு ரிசீவரை வெச்சுடலாமான்னு ஒரு நிமிஷம் நினைக்கறேன். அவன்தான் வெக்கட்டுமே. அவனே வெக்கறானான்னு பார்ப்போம் மேன்னு நினைச்சுண்டே பேசாமல் இருக்கேன். என்ன பேச்சையே காணோம். நு குத்தலா கேட்கலாமான்னு தோன்றது. அவனை ஏதாவது கேட்கறானான்னு பார்ப்போ மேனு பேசாமல் இருக்கேன். கங்கா, ஐயோ, அவன் என்னை பேர் சொல்லி கூப்பிடறானே. இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலையே. இப்போ நான் சொல்றேன், ஓம். அவன்தான் பேசறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அன்னைக்கு அப்புறம் உன்னை பத்தி நான் நினைச்சேனான்னு எனக்கு நினைப்பு இல்லை. நினைச்சு இருக்கிறேன். ஆனா 12 வருஷத்துக்கு அப்பால் உன்கிட்டே இருந்து இப்படி ஒரு போன்கால் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நிசமாகவே போன்கால் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நிசமாகவே இது நீதானா? ஓ, எவ்வளவு சின்ன பொண்ணா இருந்தே. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. நீ எங்கே இருந்து பேசுறே? How are you? Where are you? உங்க வீட்டிலே டெலிபோன் இருக்குதா? என்னென்னமோ ஒண்ணு மேலே ஒண்ணு அவன் கேட்டுண்டே இருக்கான். நான் எல்லாத்துக்கும் இம் 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 தான். அதுவும் அடைக்கப் போறது. தொண்டைக்குழியிலே என்னமோ துடிக்கிறது. நெஞ்சையெல்லாம் வலிக்கிறது. நான் எதுக்கு இப்போ அழப்போறேனா தெரியலே. பாவிங்கர ஒரு வார்த்தை பாதியிலே தொண்டையிலே அடைச்சுண்டு நிக்கிறது. அவனை வையறதோ சபிக்கிறதோ நியாயமில் லேன்னு என் மனசுக்கு புரியறது. ஹலோ ஹலோ கங்கா, டு யூ ஹியர் மீ?
ப்ளீஸ் டோன்ட் டிஸ்கனெக்ட். ஹலோ. எஸ். ஏய் ஹியர் யூ. நான் வச்சுட்டேன்னு நினைச்சு எங்கே அவன் வச்சுடுவானோன்னு ரொம்ப சிரமப்பட்டு பேசுறேன். ஏய் ஆம் சாரி. எப்படி நீ என்னை கண்டுபிடிச்சே? ஹவ் டிட் யூ ஸ்பாட் மீ? என்னுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் தளர்த்திண்டு லேசாத் சிரிச்சுண்டு நான் சொல்றேன். பெரிய மனுஷாலா இருக்கிறதிலே உள்ள ஆபத்தே அதுதான். சாதாரண மனுஷா பார்வையிலிருந்து நீங்கள்லாம் தப்பிச்சுட முடியாது. முதல்லே டெலிபோன்லே பேசினது உங்க டாட்டர் தானே? ஆமாம். காலேஜ்லே படிக்குது. காலேஜ்? ஆமா, இந்த வருஷம்தான் சேர்ந்திருக்குது. தன்னோட பொண்ணு காலேஜுக்கு போகிறதை பார்க்கறச்சே கூட இவனுக்கு என்னேட ஞாபகம் வரலையே. காலேஜுக்கு போற பொண்ணுன்னா 15 வயசாவது ஆகியிருக்கணுமே. அப்படின்னா இவனுக்கு அப்போவே கல்யாணம் ஆகியிருந்ததோ? ஒய் டோன்ட் யூ கம் ஹியர்? எப்போ வேணுமானாலும் இங்கே வரலாம். மை டோர்ஸ் ஆர் ஓபன் ஃபார் யூ. யூ மஸ்ட் மீட் மை டாட்டர். ஷீ இஸ் வெரி ஸ்வீட், ஸ்மார்ட்ஃபுல். தன் பொண்ணை பத்தி ஒரேடியாய் புகழறான். எங்க அம்மாவும் அந்த காலத்திலே நான் காலேஜுக்கு போறதை பத்தியும் மார்க் வாங்கறதை பத்தியும் இப்படித்தான புகழ்ந்துண்டு இருந்தா. அவன் பொண்ண பத்தி புகழ்ந்து சொல்றபோது எனக்கு என்ன பதில் சொல்லதுன்னு புரியலே. அவன் மறுபடியும் கேட்கறான். நீ என்ன காரியமாய் போன் பண்ணினே? உங்களை மீட் பண்ணணும்னுதான் போன் பண்ணினேன். என்ன திடீர்னு? 12 வருஷமா தோணாத ஒரு நினைப்பு. காலம் மாறச்சே மனுஷா மாறணுமோனோ? 6 மாசத்துக்கு முன்னாலே வரைக்கும் உங்களை பார்க்கணும்னு நான் நினைப்பேன்னு கூட நினைக்கலே. ஆனால் இந்த 6 மாசமா ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களை தேடிண்டு இருக்கேன். எனக்கு உங்க கார்தான் அடையாளம். எத்தனையோ காரை நான் தினம் பார்க்கிறேன். ஆனால் அந்த காரை மட்டும் பார்க்க முடியறதில்லே. இப்போ அது உங்க கிட்டே இல்லையா? என்னாண்டுதான் இருக்குது. வீட்டிலே மத்தவங்க உபயோகத்துக்கு இருக்கு. என் டாட்டர் அதிலேதான் காலேஜுக்கு போகுது. நான் சின்ன கார் வச்சிருக்கேன். இப்போ எல்லாம் அதுதான் ஃபேஷன். ஓஹோ, பெரிய மனுஷானா ஆனப்பரம் சின்ன காரா? பை தி வே, டு யூ ஹாவ் எ ஒயிட் கார்? ஆமாம். போன வாரம் மவுண்ட் ரோட் பக்கம் போனீங்களா? ஏன்? தினம் 2-3 வாட்டி நான் மவுண்ட் ரோடு வழியாய் போறேன். ஏன், என்ன விஷயம்? ஒன்னும் இல்லே. எங்க ஆபீஸுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ நான் உன் கடை பத்தி நினைச்சு பயந்துட்டேன். அப்போ நீ எந்த ஆபீஸ்லயாவது வேலை செஞ்சுக்கினு இருக்கிறியா? ஆர் யூ மேரிடு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க? நான் சிரிக்கிறேன். ரொம்ப விசித்திரமா சிரிக்கிறேன் போல இருக்கு. எங்க ஆபீஸை பொறுத்தவரைக்கும் நான் சிரிக்கிறதே ஒரு விசித்திரம்தானே. அவ பாக்கற காட்சியே அவளாலேயே நம்ப முடியாத மாதிரி ஒரு ஆச்சரியமா என்னை பாக்கறா. நான் ஏன் இவ்வளவு சிரிக்கிறேன்? என் சிரிப்பு சத்தத்தை கேட்டு அவன் பயந்துட்டான் போல இருக்கு. ப்ளீஸ் ஸ்டாப் இட் ன்னு அவன் கத்தறான். எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி நிறைஞ்சு வழியறது. இந்த சிரிப்பை நிறுத்தறதுன்னா அழுகையாலேதான் முடியும் போல இருக்கு. ஐயோ, நான் அழுதுடப்படாதே. ஆபீஸ்லே இருக்கறவா எல்லாம் என்னை பார்த்துண்டிருக்காளே. என்னோட நாக்காலி சுழல் நாக்காலி. அவளுக்கு நான் அழப்போறது தெரியப்படாது. சிரிச்சுண்டே டெலிபோன்லே பேசிண்டே அவளுக்கு முதுகை காட்டிண்டு நாற்காலியை சுழட்டே திருப்பிக்கிறேன். என் குரல் சிரிக்கிறது, என் மனசு அழறது. அந்த அழுகை வந்த பரம்தான் என் சிரிப்பு நிக்கிறது. கர்ச்சிப்பாலே முகத்தை துடைச்சிண்டு நான் அவன் கேள்விக்கு இப்பத்தான் இவ்வளவு நாழிக்கப்பறம் பதில் சொல்றேன். எஸ், நான் ஒரு ஆபீஸ்லே வேலை பார்க்கறேன். மத்த விவரமெல்லாம் நேர்லே சொல்றேன். நாம சந்திக்கணுமே. எந்த இடத்தில் சந்திக்கலாம்? அவன் என் ஆபீஸ் அட்ரஸ் கேட்கறான். இப்பவே வந்து சந்திக்கறானாம். அது அவ்வளவு நன்னா இருக்கும்னு இப்போ எனக்கு தோணலை. ஆத்துக்கு வரச் சொல்லலாமா? வேண்டாம். இவன்தான் அவன்னு நான் பகிரங்கப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை மாமா சொல்ற மாதிரி அவனைத் தேடிக் கண்டுபிடிக்கிறேன்னே வச்சுக்கோ. இந்த நியாயத்தை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன நியாயம் இருக்கு? அவன் உன்னை நம்ப மாட்டான். காரை நிறுத்தி கையை பிடிச்சு இழுத்தவாளோடெல்லாம் போறவளாத்தானே அவன் உன்னை நினைப்பான். ஒருவேளை அந்த மாதிரி நினைப்பிலேதான் அவன் இப்போ என்னோட பேசிண்டு இருக்கானோன்னு எனக்கு தோன்றது. இப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். நான் அப்போ மாதிரி அசடி இல்லே. நான் இப்போ ரொம்ப ரொம்ப சமத்து. அதே இடத்தில் சந்திப்போமே. எதே இடத்தில்? இதுக்கு முன்னே நாம் சந்திச்சோமே, அதே இடத்திலே. காலேஜுக்கு முன்னாலே பஸ் ஸ்டாப்பிலே, இல்லேன்னா அன்சரை மணிக்கு ஐலண்ட் திரவுண்ட்லேயே சந்திக்கலாமே.